உங்கள் சுஹைல் vlogs. நான் உங்கள் சுஹைல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம CMF Buds 2A பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பட்ஸ் வந்து 42 decibels, active noise cancellation, அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்ஸ். அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த பட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இதோட அன்பாக்சிங் ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல் டேக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி அப்படியே அழகாக ஓப்பன் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு வந்து பட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். அதுக்கு பின்பக்கம் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு யூசர் மேனுவல் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்ளே வச்சு இப்படி மூடிக்கலாம். ஸோ இது இப்படி இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு பட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு 4 இயர் டிப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம பட்ஸ் பார்த்தோன்னா இந்த பட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ், ரொம்ப ப்ரீமியமான ஒரு மேட் ஃபினிஷ் வெளில இருக்குது. இங்கே வந்து ஒரு கிளாஸியான ஒரு டயல் மாதிரி ஒன்று இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் ஃபங்க்ஷனபிள். ஆக்சுவலி இங்கே வந்து நம்மளால் வந்து லேண்ட்யார்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அது வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேருந்து வராது நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் பட்ஸ் பார்த்தோன்னா இதோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ரோலர் டயலு, இங்கே வந்து நம்மளுக்கு அந்த CMF by நத்திங் என்ற என்கிரேவ், அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த பட்ஸை எப்படி ஓப்பன் பண்ணோம்னா மோஸ்ட்டாக இதை பார்க்குறவங்க வந்து இந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பட் ஆக்சுவலி யூ வாண்ட் டு ஓப்பன் இட் லைக் திஸ். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே பட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு லைட் எரியும். நான் இப்போ க்ளோஸ் பண்ணனாலும் உங்களுக்கு லைட் எரியும். ஆக்சுவலாக இந்த பட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். இந்த பட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஆப் மூலிமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ANC, டிரான்ஸ்பரன்சி அதெல்லாம் இருக்குது. இந்த பட்ஸு வந்து ஆக்சுவலி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பட்ஸு. இது வந்து நம்மளுக்கு வந்து 1900 to 1600 ரேஞ்சிலே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு டைப் C போர்ட் வந்து இங்கே இருக்குது, விச் we can charge. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேரிங் மோட் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்ஸை பார்த்தோன்னா அவ்வளோதான். இங்கே வந்து ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பட்ஸ் இருக்குது, ரைட்டு, இது லெஃப்ட்டு. இது இப்படி எடுத்து நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து இது இப்படி வச்சோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்று சார்ஜ் ஆகுது. பட் மோஸ்ட்டாக யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து அது ஒழுங்காக பிளேஸ்மெண்ட் ஆக மாட்டேங்குது, ஒழுங்காக அங்கே நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் ஆக மாட்டேங்குது சில சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட யூஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைனும் நல்லா இருக்குது. சார்ஜிங்கும் வந்து நம்ம வச்சோன்னா பக்காவாக ஃபிட் ஆகுது. ஸோ இந்த பட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, நத்திங் எக்ஸ்ன்ற இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து நம்ம இந்த பட்ஸை வந்து ஓவராலாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பட்ஸை ஓப்பன் பண்ணேன்னா இந்த ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு பேர் ஆகிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஸில் வந்து நான் முக்கியமாக ஒன்று சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல்ஸ். இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு டபுள் டேப்பு ஃபார் ஃப்ரண்ட்டு, ரைட் சைடு வந்து நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் போவோம், நம்ம வந்து லெஃப்ட் பண்ணோன்னா பேக்கில் வரும். பட் நம்மளுக்கு வந்து இந்த பட்ஸில் வந்து சிங்கிள் டேப் வந்து அந்த ஆப்லேயும் கொடுத்தில்லை, இந்த பட்ஸ்லேயும் இல்லை. ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரோல் இந்த பட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சுருக்கேன். அந்த கண்ட்ரோலை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எங்கே வேணால் நான் போடுவேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு 12.4 mm பயோஃபைபர் டிரைவர்ஸ் இருக்குது. இந்த டிரைவர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ப்ரீமியமான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குற ஒரு டிரைவர்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பில் வந்து அல்ட்ரா பேஸும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதில் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 5 levels வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுவும் அந்த ஆப்லேயே இருக்குது. ஸோ அல்ட்ரா பேஸ் 2.0 டெக்னாலஜியும் இருக்குது. அதே மாதிரி ஓவராலாக இந்த பட்ஸு அண்ட் திஸ் கேஸ் இது ஓவராலாக சேர்த்து நம்மளுக்கு 35.5 hours பேபேக் டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த பட்ஸில் வந்து ஸ்பெக்ஸு. ஸோ நம்ம இப்போது ஹியரிங் கம்ஃபர்டபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து
காதில் வச்சா கம்ஃபர்டபுள், ஷேக் பண்ணால் விழுவாமல் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூ கேன் ஃபாஸ்ட் சார்ஜ். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற போட் ஒயர்டு ஹெட்ஃபோனு ஃபயர் போல்ட் ஆரை வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிஎம்எஃப் பட்ஸு ஜெட் தண்டர் இது நாளுக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோவாக நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பட்ஸையும் ஒவ்வொரு ஹெட்ஃபோனையும் நான் தனித்தனியாகவும் வீடியோ போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என் யூடியூப் சேனலில் ஸ்டே டியூட்டாக பாருங்கள். ஸோ இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம டஸ்ட் எதனா படுது, வாட்டர் ஸ்பிளாஷ் எதனா படுது அப்படின்னா இந்த பட்ஸ் அதால் காப்பாற்றிக்க முடியும். பட் இந்த கேஸ் வந்து அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி த பட்ஸ். ஸோ இந்த பட்ஸில் இப்போ நம்மளுக்கு ஓவரால் ஸ்பெக்ஸு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பட்ஸில் நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த பட்ஸில் வந்து 4 மைக் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கால் குவாலிட்டி ஆசமாக இருக்குது. நான் அந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் நான் வீடியோவிலே போடுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஆப். நம்ம அந்த ஆப் பார்க்கலாம். இதுதான் அந்த நத்திங் எக்ஸ் ஆப். இப்போ நம்மளுக்கு வந்து சிஎம்எஃப் பட்ஸ் 2A அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காமிக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ரீகனெக்ட், டிவைஸ் இன்ஃபோ, அதுக்கப்புறம் அன்பைண்ட் டிவைஸ், இது 3க்கான ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுவே ப்ளூடூத் ஆன் பண்ணி நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிவிடும். பட் நம்ம பட்ஸு வந்து ஓப்பனில் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே கனெக்ட் இல்லை இல்லையா? நான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோடனே அதுவே கனெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்து நம்ம இயரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக வந்து இது கழுடவே மாட்டேங்குது. நம்ம வந்து கரெக்டாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம இங்கே இப்படி மாட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபிட்டு வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இல்லைனா நீங்கள் வந்து ஆப்லேயே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நத்திங் எக்ஸ் ஆப்புக்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஆஃப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்மளுக்கு அல்ட்ரா பேஸ் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து லெவல் 5ல் இருக்குது. நான் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து டூவல் கனெக்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ அதையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஈக்குவலைசரு, அதுக்கப்புறம் அல்ட்ரா பேஸு, கண்ட்ரோல்ஸு, லோ லேக் மோடு, டூவல் கனெக்ஷன், டிவைஸ் செட்டிங்ஸ், அபவுட்டு, இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அப் டு டேட் வந்து நம்மளுக்கு அப்டேட்டும் வந்துடுது. நான் ஃபஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணப்போ அப்டேட் கேட்டுச்சு. அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவே அப்டேட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பட்ஸை காதில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இது மூட்டிங்கன்னா அப்போ வந்து ப்ளூடூத் வந்து கனெக்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பட்ஸை வந்து கேஸ்குள்ளே வச்சுட்டு மூட்டிங்கன்னா ப்ளூடூத் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலைசரில் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு டைரக்டு, பாப்பு, ராக்கு, எலக்ட்ரானிக்கு, என்ஹான்ஸ் வோக்கல்ஸு, கிளாசிக்கல், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமும் இருக்குது. ஸோ நம்ம கஸ்டமைஸ்டாக வந்து நம்மளுக்கு ஏற்ற ஈக்குவலைசர் வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த அல்ட்ரா பேஸ் ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து லெவல் 1லேருந்து லெவல் 5 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. ஸோ இப்போ நான் லெவல் 1ல் வச்சுக்கிறேன். நான் அல்ட்ரா பேஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ரைட் ஹெட்ஃபோன், லெஃப்ட் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ரைட்டு கொடுத்தேன்னா நான் டபுள் டேப் வந்து ப்ளே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் கண்ட்ரோல். லெஃப்ட்டுக்கும் வந்து நான் ப்ளே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் நம்ம இப்போது டபுள் டேப் பண்ணோன்னா ப்ளே ஆகும், நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா பாஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம கால் வர்றப்போ டபுள் டேப் பண்ணோன்னா அட்டன் ஆகிடும். அதுக்கப்புறம் பேசிட்டு டபுள் டேப் பண்ணோன்னா கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ட்ரிபிள் டேப்க்கு வந்து லெஃப்ட்டுக்கு வந்து நான் வந்து பாட்டு வந்து பின்னாடி போகிறது வச்சுருக்கேன். ரைட்டுக்கு வந்து நான் பாட்டு வந்து முன்னாடி போகிறது வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து நான் வந்து ட்ரிபிள் டேப்க்கு வந்து இது வச்சுருக்கேன். நான் டேப் அண்ட் ஹோல்டுக்கு வந்து நான் ரெண்டுத்துக்குமே ஒரே கண்ட்ரோல் தான் வச்சுருக்கேன். டேப் அண்ட் ஹோல்டு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி, நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மோட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டபுள் டேப் அண்ட் ஹோல்டு ரைட் ஹெட்ஃபோனுக்கு வந்து நான் வால்யூம் அப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். லெஃப்ட்டுக்கு வந்து வால்யூம் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோல்ஸு.
ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சிஎம்எஃப் பட்ஸ் 2A அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லெஃப்ட் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி, அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பட்ஜெட்டுக்கு சீரியஸ்லி ஆசம் தான் சொல்லணும். நான் இப்போ வந்து பின்னாடி வந்து ஏசி ஓடுது, நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டோடனே எனக்கு அப்படியே அமுங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குது. பட் இட் இஸ் நாட் வெரி ஆசம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தி பெஸ்ட் குவாலிட்டி வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பட்ஸ் குவாலிட்டியும், இந்த கேஸ் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பட்ஸ் குவாலிட்டியும். ஃபிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்கில் வந்து எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா இயர் டிப் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பக்காவாக ஃபிட் ஆகும். ஸோ நான் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து லோ லேக் மோட் இருக்குது. ஸோ இந்த மோட் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கேமிங்லாம் விளையாடுறப்போ நம்மளுக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் லோ லேக் மோட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பட்ஸு வந்து டைரக்ட் டியூன்டு, DIRAC டைரக்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அது மூலியமா இந்த பட்ஸை வந்து டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஸ் வந்து நார்மலாக சவுண்டு கொடுக்கறத விட இன்னும் நல்ல சவுண்டு வந்து நம்மளுக்கு பக்காவாக நம்மளுக்கு கேட்கும். நல்ல ப்ரீமியமாக அண்ட் ஹை குவாலிட்டியில் நம்மளுக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 12.4 mm பயோஃபைபர் டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த பட்ஸில் வந்து சூப்பராக நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம மியூசிக்குன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து நார்மல் மியூசிக்ஸு அதெல்லாம் கேட்குறோன்னா இந்த பட்ஸ் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இன்ஃபேக்ட் ஹை வால்யூமில் கூட இந்த பட்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து இதை உள்ளே வச்சிட்டேன். பட் ஸ்டில் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்டடில் தான் இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், நான் ப்ளூடூத் செட்டிங்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு கனெக்டட் தான் காமிக்குது. நான் மோர் செட்டிங்ஸில் போய் காமிக்குது. ஸோ சிஎம்எஃப் பட்ஸ் 2A கனெக்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குதா. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது, விச் இஸ் வெரி ஆசம் ஃபீச்சர். நம்ம ரெகுலராக ஒரே டிவைஸில் தான் யூஸ் பண்ணுறோன்னா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதுவே கனெக்ட் ஆகிடும். அப்படியே காதில் வச்சுட்டு அப்படியே டபுள் டேப் பண்ணோன்னா நம்மளுக்கு பாட்டு ப்ளே ஆகிடும். ஸோ அந்த கஸ்டமைஸ் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நீங்கள் சூப்பராக அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அப்போவோ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோ மாடலுக்கு போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ளே பாஸ், இங்கே வந்து பட்டன் இருக்கும், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரோல் பண்ணிக்கலாம். ஸோ விச் யூ கேன் கண்ட்ரோல் ஆஸ் வால்யூம் கண்ட்ரோல்ஸ். ப்ரோவில் தான் அது கிடைக்கும். பட் அதில் நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்போ என்ன பார்த்தேன்னா, நான் இப்போ எழுதிக்கிறேன். இப்போது கேஸ் வந்து நான் பேக்கெட்டில் வைக்கணும், பட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து என் காதில் இருக்குன்னா அப்போ வந்து அந்த ரோலர் வந்து உருண்டுன்னு போய் நம்மளுடைய வால்யூம்ஸு நம்ம பாட்டை வந்து ப்ளே பாஸு இதெல்லாம் பண்ணுது. ஸோ விச் இஸ் வெரி டிஸ்டர்பிங். என்னதான் அது இன்னோவேட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுனால அந்த ஃபீச்சர் வந்து ஒரு ஃப்ளாப் ஆன மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலி நிறைய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வயர்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், வயர்லெஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், இனியர் ஹெட்ஃபோன்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெப்தன்ற இனியர் ஹெட்ஃபோன் வந்து நான் வச்சுருக்கேன், அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓவராலாக எனக்கு கேஸும் ப்ரீமியமாக இருந்தது, சவுண்டும் ப்ரீமியமாக இருந்தது, அதே மாதிரி பேஸு ட்ரிபிள் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த டைரக்ட் டியூன் வந்து ஆசமாக இருந்தது. ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, நீங்கள் வந்து கால் குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கணும், லோ லேக் மோட் இருக்கணும், அப்பப்போ கேமிங் விளையாடுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் சவுண்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த எரிச்சல் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே பேஸு ட்ரிபிள் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கணும், உங்களுக்கு இம்மர்சிவ் சவுண்டு 3D சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கணும், அதே மாதிரி டால்பி அட்மாஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் செட் ஆகும். ஆக்சுவலாக இதில் வந்து 4 மைக் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் ஹெட்ஃபோனில். ஸோ அந்த மைக்கோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பட்ஸில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு எப்போவுமே சார்ஜிங் போட்டிருக்கும். பட் இதில் வந்து சைடில் இருக்குது. இதுவும் வந்து எனக்கு ஒரு புது ஃபீல் கொடுத்துச்சு, ஒரு நல்லாவும் இருந்தது. நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம், இங்கே சார்ஜ் போடுறோன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த பட்ஸில் வந்து இது எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்த பட்ஸில் கான்ஸ் இல்லையானா இருக்குதான். பிகாஸ் நான் வந்து Firebolt Aura அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணேன். அந்த ஹெட்ஃபோனில் வந்து லோ லேக் மோட்
அதில் இன்னும் லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து இது மட்டும்தான் ஒரு ப்ரோ. ஸோ அந்த பட்ஸோடைய ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு 999 தான் வரும். பட் திஸ் இஸ் வே மோர் தென் தட். 1000 நம்மளுக்கு 1999 அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து இதில் இன்னும் கொஞ்சம் லோ லேக் மோட் நல்லா கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வேறு எதனா கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை வந்து கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ பை.